நீங்கள் எவ்வளோ கிரவுண்ட் வேணால் கிரிக்கெட் விளாண்டுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கிரவுண்டில் கண்டிப்பாக விளாண்டுக்க மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் இன்றைக்கி எங்கே விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்துகாலுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் குந்துகால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பாம்பன்கிட்டேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. எங்கள் தீவில் இன்னும் நிறைய கிரவுண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் ஃபஸ்ட்டு குந்துகால் காட்டுறேன் அப்படின்னா, பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் எல்லா கிரவுண்ட்லேயும் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. அதனால் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் மற்ற கிரவுண்ட்லாம் ரெடி ஆயிடும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ அப்படியே நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் உள்ள கடை ஒன்றும் இருக்காது. அதனால் ஸ்நாக்ஸ் ஆகாத சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சோறு 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 அப்படியே உள்ளே போகையிலே பாருங்களேன், இந்த வியூவே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி குந்துகாலுக்குள்ளே போயிட்டே ரொம்ப அமைதியாக இருக்கும். எங்கள் ஊரில் அந்த அமைதி போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இங்கே தான் குருசடி தீவு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் இப்படி வரதா இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே டால்ஃபின்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இதுவே அந்த ஒரு சின்ன மணிமண்டபம். இப்போ இதை பற்றிலாம் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இனிமேல் நேராக பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே போக வேண்டியதான். நிறைய பேர் போயிட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டு. அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். என்னடா தண்ணிக்குள்ளே நடந்து போகிறானேன்னு பார்க்காதீங்க. இந்த தண்ணியெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம கிரவுண்டுக்கு போக முடியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. போகையில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஆனால் நாங்கள் திருப்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீர் பெருக்கெடுக்கும். ஃபைனலி கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் கிரவுண்டு. இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரவுண்டு இருக்குது. அது இன்னொரு நாள் டைம் தான் நான் காட்டுறேன். ஒரு வழியாக பாய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே எப்போவும் 2 10 ஓவர்ஸ் மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் 2 டீமுமே சொல்ல டேத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு மேட்ச் 10 ஓவர்ஸ் விளாண்டுட்டு அடுத்த மேட்ச் டைமிங் பொறுத்து ஓவர் ரெடியூஸ் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் எப்பவும் சின்ன அமௌண்ட்டு இல்லைனா தோக்கிற டீம் ஜெயிக்கிற டீமுக்கு சோடா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டு வச்சு விளாடுவோம். ஆனால் மேக்ஸிமமாக அது 2 டீமுமே கிடைக்காம ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் ஈக்குவலாக போயிடும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சாட்டர்டே சண்டே இந்த ஹாலிடே அதுக்கு மாதிரி வெயிட் பண்ண மாட்டோம். எங்கள் ஊரில் நாங்கள் எல்லா நாளும் விளாடுவோம், கடலுக்கு போகிற நாட்களை தவிர. இப்போது 2-3 டீமுக்குள்ளே பெட் மேட்ச் வச்சு விளாடுவோம். ஆனால் இப்போது நாங்கள் அதெல்லாம் தாண்டி எங்கள் ஊருக்குள்ளே இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கலந்து போட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி, மினி ஐபிஎல் மாதிரி ஏலம் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் காட்டுறேன். இப்போது அது மாதிரியே நாங்கள் ஒரு 5 லீக் 6 லீக் தாண்டி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்க்கு இவன் தான் எங்கள் டீமோட பால் பாய். போய்ட்டு வா. எங்கள் தீவில் இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், என் நண்பன் ஃபஸ்ட்டு பால் அழகாக ஸ்லோயரோடு போட்டு ஸ்டார்ட் பண்ணான். இப்போ பாருங்கள், அடுத்த பால் ஃபுல் டாஸ் போட்டு அற்புதமாக மேட்சை முடிச்சிருவான். என்ன தான் ஒரு நண்பன் மேட்சை முடித்தாலும் இன்னொரு நண்பன் அப்படியே மேட்சை இழுத்து பிடிச்சிருவான். சொன்ன மாதிரி இழுத்து பிடிச்சிட்டான். பால் எடுக்க போனவன் அப்படியே சைடுக்கு அப்படியே ஜெண்டாவை போட்டு இறங்கிட்டான். பாவம் வந்த வேதிலே போயிட்டான். சரி, அவுட்டான அவனை அப்படியே ஒம்பளுத்துட்டு அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கலாமேன்னு பார்த்தா நம்ம ஆளுக்க பஞ்சாயத்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரம் நல்லா தான் விளாடுவோம். ஆனால் திடீர்னு சின்ன ஒய்டு நோ பாலு. இப்போ என்ன நடக்குதுன்னா, 6 அவுட்டான்னு இப்போ பஞ்சாயத்து நடக்குது. ஒரு வழியாக பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க. பஞ்சாயத்தை ஜெயிச்சது வேறு யாரில்ல, நாங்கள் தான். சிரிப்பை பார்த்தாலே தெரியும். நல்ல வேலை, பஞ்சாயத்து பண்ணதுக்காண்டி கண்ணை அடிச்சிருச்சு. இல்லைடா இவ்வளோ நேரம் பண்ணுற பஞ்சாயத்து வீணாக போயிருக்கோம். அந்த டீம் இருக்க ஒன்று எங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இல்லை. பாருங்கள், ரிவர்ஷிப்பு ஸ்கூப் ஷாட்லாம் அடித்து ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. குந்துகால் பேட்ஸ்மேனுக்கு ஒன்றே சொல்லலாம். நம்ம எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலுமே சேசிங் டீம் தைரியமாக அடிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு தான். பரவாயில்ல, மேட்ச்சு கொஞ்சம் சீரியஸாக தான் போகுது, இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பாலுக்கு 10 இருக்குது. 3 பாலுக்கு 10. ஐயோ, ஒரு ஸ்டெம்பிங் மிஸ்ஸோட டாட் பால். 2க்கு 10. ஐயோ, இங்கே ஒரு கேட்சை விட்டு போச்சு. தட்டி விட்டு 4 போயிடுச்சு. ஒரு பாலுக்கு 6. இறங்கி ஒரு சுற்று. ஆஹா, ட்விஸ்ட் இருக்குது. அம்பையர் வைடு கொடுத்துட்டாங்க.
நல்லா போய்கிட்டு இருந்த மேட்ச்சு குரூசியல் நேரத்தில் ஒரு வீடை கொடுத்து கலவரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக மனசை தேத்திட்டு அடுத்த பால் போட்டாகணும். பவுலர் அது கொஞ்சம் கஷ்டமான ஃபீலிங் தான். பரவாயில்ல, அடுத்த பால் போட வந்துட்டாங்க. பார்ப்போம். இறங்கி அடி போயிடுச்சுங்க. ஆஹா, கொண்டாட்டம் ஆயிட்டாலே. அவ்வளோதான் மக்களே, இதோட பதிவு முடியுது. இன்னும் யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் ஜாலியாகவே எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிக்க மாட்டோம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கிரவுண்டில் போய் விளாண்டுருக்கீங்களா? ரொம்ப தூரம் எல்லோரும் போயிருப்பீங்க, சரிதான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கடந்து போய் விளாண்டுருக்க மாட்டீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.